திருவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி உரை எழுதுங்க. மோட்சத்தை அடையும் வழியினை அறியாத அறிவில்லாதவரோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்ல இருந்தேன். எனக்கு அன்பு நெறியை அறிவித்தாய். வினைகள் நீங்கும்படி மனதில் இருக்கின்ற மாசுகளை நீக்கி சிவமாக்கினாய். பிராக்கெட்டில் பாச நீக்கம் செய்தாய். என்னை அடிமை கொண்ட இறைவன் என் தந்தை எனக்கு அருள் செய்த முறையை வேறு யார் பெற முடியும்? நான் பெற்றது அதிசயம். அச்சோவேனா அதிசயம். ஆழ்வார்களும் இந்த அச்சோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆழ்வார்களும் நீங்கள் வைணவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அச்சோங்கிற வார்த்தையை ஆழ்வார்களும் பாடுறாங்க. இந்த மந்திரத்தை நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, எனக்கு கிடைச்சது எதுவுமே கிடைக்கலங்கிறாரு. எந்த மந்திரத்தில்? எனக்கு கிடைச்சது யாருக்குமே என்ன செய்யாதுங்கிறாரு. என்ன இப்படி முடிக்கிறீங்க? எனக்கு கிடைச்சது வேற யாருக்கும் கிடைக்காது, அது அதிசயங்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த அது முந்தின பதியத்துக்கு வந்துட்டு போங்க. என்னால் அறியா பதம் தந்தாய் அது சொல்கிறாரு. சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றிங்கிறாரு. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் படிகொண்டாயினாரு. அந்த பதியத்தோடு நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5வது மந்திரமே பாருங்களாம். தாயாய் முலையை தருவானே தாராது ஒளிந்தால் சவலையாய் மாயன் கழிந்து போவேனோ, நீ அருள் தரலன்னா இப்படி ஆயிடுவேங்கிறாரு. சரிதானா? இந்த பதியத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அதில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நேர் வித்தியாசமாக இருக்கும். இதில் இறைவன் தந்தாரு, நான் பயன்படுத்தலைங்கிறாரு. இறைவன் இங்கே நான் அடைஞ்சதை யார் அடையணும்? அது அதனால தான் நம்ம சொன்னோம், 50வது பதிகத்தை பிறருக்காக பாடியதாக வச்சுக்கிடணும். 51வது பதிகம் அவருடைய சொந்த அனுபவம். அவருடைய சொந்த அனுபவம். நீங்கள் அந்த எல்லா பாடல்லையும் நான் எனது இருக்கும். அவர் தன்னை மட்டும் வைப்பார். படித்து பாருங்க. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை அப்படின்னு சொல்லுவார். அதில் நீங்கள் அந்த பதியம் முழுவதும் போனால் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வேறு வேறு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். 1, வீடு வேறு அடையும் வழியறியாதவனாக நான் இருந்தேன். இது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி. முரண்பட்டவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்ல இருந்தேன். ஒரு ஆன்மாவினுடைய சமய பயணத்தில் எல்லா நிலையிலும் அல்லது தொடக்க நிலை எல்லா நிலையிலும் வரக்கூடிய தடைகள் அவருக்கும் வந்திருக்குமல்ல, அதைத்தான் பதிவு செய்கிறார். திருநாவுக்கரசர் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சைவ குடும்பத்தில் பிறந்து சமணத்துக்கு போனார்ல, அந்த இடத்த இதில் வச்சு பாருங்கள். அதே தான் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த இதில் வச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய சைவ குடும்பத்தில் அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு
பிற தாக்கங்கள் இல்லாத காலத்தில் காலையில் எந்திரிக்க குடிக்க திருநீர் பூச ஆற்றுல குளிக்க சிவன் கோயிலுக்கு இருக்கிற காலத்திலேயே எதுக்கு போயிருக்கிறாரு? நீங்கள் வேறு சமய சார்பு வந்து அது வினை இருந்தால் வந்துடும். அப்பருக்கு வினையினால் வரல, அவர் நமக்காக செய்து காட்டினார். நெஞ்சு விடுத்துவதில் என்ன வருது? யார் கூடலாம் சேரக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. என்ன அடைஞ்ச பிறகு வீடு பெற்றேன்னு பல முறை சொல்லிவிட்டு, நேற்று கேட்டிருப்பீங்க ஃபுல்லாக சொல்லிட்டு, நீ வந்து சமணன் கூட சேராத, பௌத்தன் கூட சேராத, லோகாயுதன் கூட சேராத, வைதிகன் என்று சொல்லக்கூடிய வேதம் படிச்சிருப்பான் பொருள் தெரியாத அவன் கூட சேராத, அகம்பிரம்மவாதிகள் கூட சேராத. இப்போ நான் நேற்று முழுசாக பேசுனதுனால தான் இப்போ சொல்ல முடியுது. நேற்று ஏதோ ஒரு 10 வரியை ஓட்டி அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதில் என்ன வேணாலும் பண்ணலாம், 10 வரி கூட பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அப்படி பேசியிருந்தா இப்போ உங்கள்கிட்ட இதே மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுல்ல. இப்போ இந்த நூலில் எந்த பகுதியை கேட்டாலும் என்ன செய்வோம், சொல்லுவோம். அது அவங்க கூட நீ சேராத, அதையெல்லாம் அங்கே பதிவு பண்ணுறாருல்ல. அதுதான் அங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதாவது ஒருவனுடைய சமய பயணத்தில் அவனுக்கு வரக்கூடிய தடைகளில் இது ஒரு தடை. எனது பிற சமயங்களினுடைய ஈர்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் வரும். மாணிக்க திருநாவுக்கரசருக்கு எப்படி வந்ததுன்னா, அப்படி ஒரு சூழல் அமைந்தது. அதாவது அப்பா இறக்குறாங்க, அப்பா இறந்த உடனே அம்மா இறக்குறாங்க, அம்மா இறந்த பிறகு திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை இறக்குறாங்க. சில நாட்களில் சில மிக குறைந்த நாட்களுக்குள்ளே எத்தனை பேர் இறந்தாச்சு. அப்போ என்னாச்சு? இது நிலையாமை, ஒரு வெறுமை தோன்றுது. யாருக்கு? அவருக்கு, அவங்க அக்காவுக்கு தோன்றுது. அந்த வெறுமை தோன்றின உடனே வெறுமையை மட்டுமே பேசிகிட்டு இருந்தான். யார்? சமணர். அவருக்கு ஈர்ப்பு வந்தது. இவருடைய மனநிலையும் அவனுடைய பிரச்சாரமும் ஒத்து போனதுனால தான் யார் கூட போனார்? அவன் இருக்கும்போது பௌத்தன் இருக்கிறான், அவன் சமணர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பாஞ்சராத்திரிகள் இருக்கிறாங்க. ஆனால் சைவர்களில் எல்லா வகைக்காரனும் இருக்கிறான், ஐக்கியவாதி, பேதவாதி, எனது பாடானவாதி எல்லாரும் இருக்கிறான். ஆனால் ஈர்ப்பு எங்கே வந்தது? சமணத்தில் வந்தது. இப்போ நம்ம 50 வருஷமாக 100 வருஷமாக தமிழ்நாட்டில் கட்சி இருக்குது. திடீர்னு வித்தியாசமாக ஈர்ப்பு வருது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அதில் பெரிய ஆட்களுக்கு வருது, 40 வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தவங்களுக்கும் வருது. 40 வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தவங்களுக்கும் வருது. நீங்கள் அந்த உயிர் வந்து தன் நிலை மாற்றுதல்ங்கிறது எல்லா உயிருக்கும் என்ன செஞ்சு நடந்துடும். என்ன எடுத்துக்கிட்டால், நான் கொஞ்சம் எங்கள் உறவினர்கள் எல்லாருமே மதம் மாறிட்டாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டால் நான் என்ன மாறிக்க வேண்டிய சூழல். ஆமாம், போயிருக்க வேண்டிய சூழல். ஆமாம், மதம் மாற வேண்டிய சூழல். ஏன்னா எல்லா உறவினர்கள், சொந்த தாய் மாமா, அத்தை பொண்ணு, அத்தை பையன் எல்லாருமே மதம் மாறிட்டாங்க. நாங்கள் தான் மதம் மாறாமல் என்ன செய்தோம், இருந்தோம். பெயர் கிறிஸ்தவ பெயர் வச்சாங்க, படித்தது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில். அன்னைக்கு நமக்கு நம்முடைய திருவாசகமும் தெரியாது, தேவாரம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆகி வீட்டில் உட்காந்துருந்தா சர்ச்சில் இருந்து அந்த பாதிரியார் பிரச்சாரம் வரும். நமக்கு சமயம்னா என்னது தான்? கிறிஸ்தவர்கள் சொன்னது தான் சமயம். புரியுதா? அதுதான் சமயம். வேறு சமய பிரச்சாரங்கள் எதுவும் கிடையாது. அதை மீறி கோயிலுக்கு போனால் கிரியை தான், என்ன கிடையாது, ஞானம் கிடையாது. அந்த சூழலில் தான் எல்லாருமே போனாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செய்தோம், தப்பித்தோம். ஆனால் அந்த தாக்கம் எனக்கு வந்தது. இப்போ எங்களுக்கு உள்ளூரில் வந்து 90% கிறிஸ்தவர்கள், 10% இந்துக்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடும்போது எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ்க்கு அவங்களும் ட்ரெஸ் எடுப்பாங்க, நாங்களும் எடுப்போம். அப்போ வாழ்க்கையே எப்படி தான் இருந்தது, அவங்கள போல தான் இருந்தது. எங்கள் வீட்டில் கல்யாணம்னா ஐயர் வந்து 8 மணிக்கு வேலி பண்ணால் 5:30 மணிக்கு சர்ச்சிலேருந்து கிறிஸ்டின் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. தடுத்தீங்கன்னா அந்த சகோதரத்துவம் கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் வேறு சமயமாக எங்களை பார்க்குறீங்களாம்பாங்க. இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா, ஒன்றுக்குள்ளே மண்ணா, இப்படியே தான். இன்றைக்கி நீங்கள் தென் மாவட்டம் போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்துக்கள் பெண் கிடைக்கலன்னா கிறிஸ்டினில் பொண்ணு எடுத்துருவாங்க, கிறிஸ்டினில் பொண்ணு கிடைக்கலன்னா இந்துல எடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் இருக்குது. அங்கே மதம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தென் மாவட்டங்களில் இந்த கலாச்சாரம் இன்றைக்கி இருக்குது. சாதாரணமாக அதை எடுத்துக்கிடுவாங்க, அதை பெரிய சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. புரியுதா? அதனால் ஒரு சமயவாதிக்கு வரக்கூடிய தடைகளில் முதல் தடையை எடுத்து வச்சார். என்ன செஞ்சிருவான்? பிற மத சார்பு அவனை பயணிக்க விடாது. அப்பருக்கே நடந்தது, நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்பர் சுவாமி கிளைகளுக்கே நடந்தது. பௌத்த மதத்தில் போக வேண்டிய இந்த நாயனார், கல்லெறிஞ்சு கும்பிடுறார்ல சாக்கிய நாயனார், அவருக்கு யோகம் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்தார். ஆனால் அப்பர் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போய் திரும்ப ப்ளஸுக்கு வந்தார். ஒரு சமயவாதிக்கு வரக்கூடிய தடையை முதல்ல பதிவு செய்தார். அதனால தான் நம்முடைய சைவத்தில்
சமயங்களை வந்து கண்டிச்சாங்க. எத்தனை சமயங்கள்? 24 சமயங்கள். புறப்புறச் சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புறச் சமயம் 6, அகச்சமயம் 6 என்று 24 சமயங்களை கடந்து வர வேண்டும்னு நமக்கு கற்பிச்சாங்க. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் வெளிநாட்டுக்கு வகுப்பு எடுக்கும்போது சைவர்கள் சைவத்தை மட்டும் தெரிஞ்சால் போதாதா? நீங்கள் 1ஆம் நூற்பாவில் வந்து சமணர்கள் வர்றாங்க, பௌத்தர்கள் வர்றாங்க, பாஞ்சராத்திரிகள் கண்டிக்கப்படுறாங்க, அதையெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்டது. கடைசியில் அவங்களே ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பிற சமயத்தை பற்றி சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது இல்லாமல் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஒரு வகுப்புக்கு பிற சமயம் ஒவ்வொன்று பற்றி சொல்லுங்கள். இந்த மாதம் ஐக்கியவாத சைவம் சொல்லி கொடுத்தேன் வெளிநாட்டு வகுப்பில், கரூரில் வச்சு. அதாவது உலக சமயங்கள்லேயே தன் சமயத்தை கற்பதற்கு முன்பு பிற சமயத்தை கற்கிற ஒரே சமயம் சைவந்தான். இஸ்லாமியர்களுக்கு பிற மதம் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு பிற மதம் தெரியாது, பாஞ்சராத்திரிகளுக்கு பிற மதம் தெரியாது. வேதாந்திகள் கூட நான் 6 வருஷம் இருந்தேன், சைவங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்முடைய பதி பசு பாசம் பேசவே மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து பிற மதங்களை பேசி தான் எங்கே வரணும்? சைவத்துக்கு வரணும். பரபக்கம் படிச்சுட்டு தான் சுபக்கம் படிக்கணும். பரபக்கம் என்பது பிற சமயம், சுபக்கம்ங்கிறது நம்ம சமயம். அதனால் சைவத்தில் இருக்கிற ஒரு பெரிய அடித்தளமான பிராபலத்தை எங்கே எடுத்து வச்சார்? முதல்ல வச்சார். ஏங்க இவரே முன்னால் பாடலியா? லோகாயதன் என்னும் ஒன்திரல் பாம்பின் எங்கே வர்றாரு சொல்லுங்க? மாயாவாதி என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து அகவல்ல இருக்கு. எந்த தலைப்புன்னு பாருங்க, அதுக்கு அதை இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மாயாவாதம் என்னும் நீங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. தெய்வம் என்பது போற்றி திருவகவல், போற்றி திருவகவல் இருக்கு. 4வது தலைப்பில், 4வது தலைப்பில் வருது. எடுத்துட்டேன் நான். அதாவது சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் 50வது வரி. விரதமே பரமாகவே வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலைந்தனர். இந்த இடத்துல இருந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்து அங்கே போங்க. எங்கே? 51வது பதியத்துக்கு. இதையெல்லாம் சொன்ன உடனே அதுக்கு பிறகு தான் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிங்கிறார். சாமியை தேடுற இடத்துல தான் பிற சமயவாதிகள் இடைஞ்சல் பண்ணுவாங்க. நீங்கள் கார் வாங்குறேன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். எல்லா புரோக்கரும் வீட்டுக்கு வரானல்ல, எல்லா புரோக்கரும் கார் வாங்குறதா சொன்னீங்க. நம்மகிட்ட கார் இருக்குது பார்க்குறீங்களான்னு. உங்களுக்கு வீடு இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். லோன் வாங்குறீங்களான்னு உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். கார் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சால் போதும், லோன் வாங்குறீங்கன்னு ஃபோன் வரும். சாமியை பற்றி நினச்சிங்கன்னா பிற சமயவாதிகள் உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. அதான் பதிவு பண்ணுறாரு. சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம், சங்கரருடைய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதும் சுடித்து அடித்து ஆர்த்து. லோகாயதன், லோகாயதன்கிறவன் யாருன்னா உலக இன்பமே பெருசு, கடவுள் கிடையாது. லோகாயதன் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை எனைப்பல என்னையே சூழ்ந்ததுங்கிறாரு, என்ன பிடிச்சதுங்கிறாரு. எனைப்பல சூழவும். அங்கே என்ன சொன்னார்? முத்தினே மூர்க்கரோடு முயல்வேனே. ரெண்டையும் அவ்வளோ அழகாக உண்மையை சொல்கிறார் பாருங்க. அப்படியே மேட்ச் பண்ணார். எனக்கு வந்தது அங்கேயும் எனக்கு வந்ததுன்னு தான் சொல்கிறாரு. அதில் பெருமாயை எனைப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சரியா தளலது கண்ட மெழுகுது போல. அதுக்கு தன்னுடைய அனுபவத்துக்கு வந்துட்டார். தொழுதுல முருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் ஆடியும் வரவியும் குடிரும் பேதையும் கொண்டாது விடாதனும் படியே ஆகினல் இடையரா அன்பின் பசுமரத்தானே அறைந்தால் போல கசிவது பெருகி அகம் கடலென மருகி அகங்குழைந்து அனுகூலமாய் சகம் பேயென்று தம்மை சிரிப்ப. அதுக்கு பிறகுதான் இறைவன் குருவாக வர்றாரு. அதுக்கு பிறகுதான் 85வது வரியில் சொல்கிறாரு, எனது தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி எங்கே வருதுன்னு பாருங்கள். அதில் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இன்னும் நிறைய தூரம் போகணுமா? அந்த கசி 42வது வரியில் இருக்குதா? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி 42வது வரி. அதுதான் முக்கியம். எனக்கு இதை அந்த வரியை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி போடணும். தெய்வம்னு ஒரு சித்தம் வந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்கிறார். சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு? நீங்கள் கார் வாங்கணும்னு மட்டும் சொல்லி பாருங்கள். எல்லா புரோக்கரும் வர்ற மாதிரி ஒழுங்கான கார் வாங்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சிருவாங்க.
அதே மாதிரி இவன் நீங்கள் சரியான சாமி அடைய விடாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிட்டானுங்கிற இந்த வரியை எடுத்து நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் சரியான சைவம். இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும். அது நம்ம கூட்டத்தால் தான் முடியும். என்ன சொல்கிறீங்க? நேற்று கோர்த்தம் பாருங்க, திருவாசகத்தை கொண்டு வந்து எதில் கோர்த்தோம்? திருவாசகத்தில் 3 பார்ட்டு கோர்த்தோம். திரு அம்மானை, அது அருவரத்தொருவன்கிற பகுதி, அந்த தசாங்கம் கீர்த்தியில் இருக்கு, அம்மானையில் இங்கே இருக்குது, 19 தசாங்க தலைப்பில் இருக்குது. ஒரு திருவாசகம் தான் இந்த நூலையே எழுத வச்சதுன்னு ஒரு பதிவு போட்டோம். அது சைவத்தில் முதல் பதிவு. சூடுவேன் பூங்கொன்றைனாரு, அங்கே கொன்றை கேட்குறாரு. அந்த திருவாசகம் அகத்துறையில் பாடப்பட்டிருக்குது, நூல் அகத்துறையில் பாடப்பட்டிருக்குது. அந்த திருவாசகத்தை பாடும்போது இதை ஏன் நம்ம ஒரு நூலாக மாற்றக்கூடாதுன்னு யாருக்கு தோணியிருக்கணும்? தோணி எழுது. இது முதல்ல சைவத்தில் தைரியமாக பதிஞ்சிருக்கும். இதை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க சீனியர்கள்லாம். இதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பாங்க. நான் சொன்னால் உனக்கு என்ன வேகுதுன்னு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ தான் சைவம் பண்ண முடியும். அவருக்கு இவருக்கும் பயந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. தமிழ் படிக்கூடாது. தமிழ் படிச்ச பயம். ஆமாம், அதில் தைரியமாக அடிக்கணும், தைரியமாக அடிக்கணும். அதாவது இந்த இந்திரஜித்துங்கிறவர், அவர் போல்டான ஒரு தமிழ் பேராசிரியர். அவர் சொல்லுவார், ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடல். ஒரு 2 அறிஞர்கள் உட்கார்ந்துருந்தாங்களாம். ஒரு மீன் தொட்டியில் மீன் நீந்திக்கிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு அறிஞர் சொன்னாராம், மீன் சந்தோஷமாக தண்ணீருக்குள் நீந்துகிறதுனாராம். அப்போது இவர் சொன்னாராம், மீன் சந்தோஷமாக நீந்துதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாராம். மீன் வேதனையில் கூட அங்கங்கே நடக்கிறான்னா வாக்கிங் போகிறான்னு அர்த்தம். வேதனையில் கூட நடந்திருப்பான். என்ன சொல்கிறீங்க? மனசுக்கு பொறுக்காமல் கூட நடந்திருப்பான். மீன் சந்தோஷமாக தான் நீந்துதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாராம். மீன் சந்தோஷமாக நீந்துகிறது என்று சொல்வதற்கு நீ என்ன மீனா அப்படின்னு கேட்டானா. அதற்கு இவன் சொன்னானா, அந்த அறிஞர் சொன்னானா, மீன் சந்தோஷமாக நீந்தவில்லை என்று சொல்வதற்கு நீ என்ன நானான்னு கேட்டான். அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய அறிவியல் இருக்குது பாருங்க. உன்னுடைய அனுபவம் உனக்கு. ஆமாம், நீ என்னுடைய அனுபவத்தில் தலையிடக்கூடாதுன்னு அர்த்தம். நீ ஒரு விதமாக பார்க்குற, உனக்கு மீன் நீந்துறதா தெரியுது, எனக்கு அது மகிழ்ச்சியாக நீந்துறதா தெரியுது. என்னுடைய கருத்துக்குள்ளே நீ ஏன் தலையிடுற? அதான் கேள்வி. பூனையை விட புலிகள் பெரியது என்று எலிகள் எப்போதும் ஒத்துக்கொள்வது. ஆமாம் ஆமாம், அதுதான் பெருசாக தெரியும். அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரமே பாடுறாரு, கடைசியில் இருக்குது. அதை கூவல் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்பருடைய தேவாரத்தில். கூவல் ஆமையா இது ஒரு வார்த்தை வரும். கிணத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு ஆமையோ மீனையோ வச்சு பாடுவார். அது வந்து கடல்லேருந்து ஒரு ஆமை வந்துடுது அங்கே. அப்போது கடல்லேருந்து வர்றேன்னு சொல்லி கடல் எப்படி இருக்கும்னு இது கேட்குது. கடல் எப்படி இருக்கும்னா இந்த கிணறு அதுக்கு எதுதான் தெரியும்? இந்த கிணறு மாதிரி இருக்குமா? அது வந்து தாண்டி காட்டுது. இவ்வளோ தூரம் தவளையை வச்சு சொல்லுவாங்க, மீனை வச்சு சொல்லுவாங்க, ஆமையை வச்சு சொல்லுவாங்க. கூவல் ஆமைன்னு பாடுவார். 4ஆம் திருமுறையாக இருக்கணும், அல்லது 5 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். யார்? ஆமாம், புழுவுக்கு விட நான் மோசம்னு ஒரு பதிகம், ஒரு திருப்பாட்டு பாடுவார். புழுவை விட நான் மோசம், புழுவுக்கு என்ன அளவுக்கு அறிவு இல்லை, ஆனால் என்னை விட மோசமான குணம் இல்லைன்னு பாடுவார். யார்? எடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் திருமுறையில் மட்டும் நீங்கள் நேரம் செலவழித்து பாருங்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கை தேவைகளும் நிறைவேறும், ஞானமும் வரும். திருமுறை படிக்கிறதுங்கிறது வேறு, அது அருளோடு இருக்கிறது. சித்தாந்தம் படிக்கிறது ஞானத்தோடு இருக்கிறது. அதுக்கு நீங்கள் திருமுறை ஞானத்தில் கொண்டு செலுத்திடும். சித்தாந்தமும் அருள் தான், ஞானம்தான். ஆனால் என்ன, அது வந்து தனியாக நம்ம வந்து திருமுறைங்கிறது வந்து மாம்பழத்தையே ஜூஸாக சாப்பிட்றது. சித்தாந்தங்கிறது ஜூஸை எடுத்து சாப்பிட்றது. திருமுறை வந்து எதா வருது? மாம்பழத்தை மாம்பழமாகவே சாப்பிட்றது. மாம்பழத்தை சித்தாந்தம் வந்து எதை எடுத்து சாப்பிட்றது? மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி சுவை தானே. இங்கே பாருங்கள், கூவல் ஆமை குறைகடல் ஆமையை கூவலோடு ஒக்குமோ கடல். அதாவது கிணத்துக்குள்ள ஒரு ஆமை வாழுது, கடல்லேருந்து ஒரு ஆமை கிணத்துக்குள்ள வந்து விழுந்துட்டு எங்கேருந்து வர்றேன்னு கேட்குது, கடல்லேருந்து வர்றேன்னு கேட்குது. கடலை எது பார்க்கல, அப்போ அது கேட்குது இந்த கிணறு மாதிரி இருக்குமா கடல்னு கேட்குது. கூவலோடு ஒக்குமோ கடல் என்றல் போல் பாவகாரிகள் பார்ப்பரிது என்பரால் தேவதேவன் சிவன் பெருந்தன்மையே. பாவம் செஞ்சவனுக்கு யாரை பார்க்க முடியாது, இந்த கிணத்து ஆமை மாதிரி அவன் இருப்பான் அப்படின்னாரு. ஏகதேசம் இன்னைக்கு பாடத்தோட ஒட்டிய செய்தி தான். அதை இதில் பதிவு செய்தார். அந்த இறைவன் எனக்கு அன்பு நெறியை காட்டினார்னார், அன்பு நெறியை காட்டினார்.
பக்தி நெறி அறிவித்து குரு உபதேசம். பழவினைகள் பாரும் வண்ணம் நயனத்தீக்கை. சித்தமலம் அறிவித்து நயனத்தீக்கை. சித்தமலம் அறிவித்துங்கிறது மல நீக்கம், குருவருளால் மும்மல நீக்கம், மாயை நீக்கம், கண்மை நீக்கம், ஆணவமல ஒடுக்கம். சிவமாக்கின்னா பேரின்பத்தை அனுபவிக்க செய்துன்னு அர்த்தம். எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. இப்போ இந்த கெடுவேன் கெடும் ஒரு இடத்துல சொல்கிறார்ல, அதாவது இவன் அருள் செய்ய வேண்டிய நேரத்தில் நீ அருள் செய்யலைன்னா படுவேன் படுவதெல்லாம் நீ, அந்த மந்திரம் தான் கீ. படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயனேன்னு கேட்குறாருல. நான் கஷ்டப்பட்டு முடித்த பிறகு நீ அருள் தந்து என்ன பயன்? இப்போ உங்கள் உறவினரே பயங்கரமான நெருக்கடியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், எனக்கு அவசரமாக 50,000 ரூபா வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் 5 ரூபாயை கூட கொடுக்காம இருந்துட்டு, அவர் நல்ல வசதியாக இருக்கும்போது நீங்கள் போய் 50,000 ரூபா கொடுத்தா அவருக்கு எதாவது தெரியாது? அது பெரிய காசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய மெடிக்கல் சார்ந்த நெருக்கடியில் இருந்தார். அவர் நெருங்கிய உறவினர்கள்லாம் 10,000, 5,000, 20,000 ரூபா கொடுத்துட்டு அந்த மெடிக்கல் ரிசல்ட்டே வரல, பின்னடைவு தான். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பின்னடைவு தான். ஆனால் கொடுத்த காசையெல்லாம் தொந்தரவு பண்ணி வாங்கினாங்க. நான் ஒரு பெரிய தொகை 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. வீட்டை விற்று தரனார். வீட்டை விற்றுட்டு எங்கே போவீங்கன்னு கேட்டேன். வீட்டிலே இருங்க, தரவே வேண்டாம் அப்படி சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அதே 1.5 லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கி செலவழித்தேன். அன்றைக்கி நான் அதை பற்றி என்ன செய்யலை, கவலைப்படலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதை பல லட்சத்துக்கு மடங்காக எனக்கு வேறு வகையில் ஹெல்ப் பண்ணார். சைவத்தில் பெரிய செல்வாக்கான ஆடு. அவர் என்ன செய்தார்னா, அந்த முக்கியமான இடங்களில் நம்ம போய் உட்கார்றதுக்கு என்ன செஞ்சார், மிகப்பெரிய ஒர்க் பண்ணார். அது இதில் என்ன இருக்குது, உலகத்தில் பொருளை வச்சு அந்த சரியான நேரத்தில் அந்த பொருள் என்ன செய்யணும், போய் 1 லட்ச ரூபா நானாக கொண்டு கொடுத்தேன், 2 நானே கூட்டு பிறகு 50,000 ரூபா கொடுத்தேன், 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அது என்னுடைய மனைவி நினச்சதில்லை, வீட்டில் பையன் நினச்சதில்லை, நான் நினச்சது கிடையாது. அவர் வந்து ஒரு மன உறுத்தத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறாரு, லேண்டு சொந்தம், வீடு சொந்தம், விற்று தரேனார். விற்றுத்துட்டு வாடகைக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் அதிலே இருங்க, நீங்கள் தரலனாலும் பரவாயில்லன்ட்டேன். மகளை நல்ல வசதியான இடத்துல கொடுத்தாரு. ஆனால் அந்த மெடிக்கல் ப்ராப்ளம் அவருக்கு இன்னும் எதாக தான் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் அவர் அந்த இடத்த வீட்டில் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. அவர் கணக்குப்படி அவர் கூட கடைசி வரைக்கும் இருந்த சைவர்களில் நான் முக்கியமான ஆள். வேறு நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் கூட இருந்தாங்க. ஏன்னா அவர் பிஸ்னஸ்மேனோட பெரிய தொடர்பு, மில்லதிபர் தொடர்பு, பிஸ்னஸ்மேன் தொடர்பு. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு வெட்கப்பட்டார். சைவர்கள்ட்ட வந்து அவர் வெட்கப்படலை. ஏன்னா சிவனடியார்கள்ங்கிறதுனால வெட்கப்படாமல் தைரியமாக கொடுத்ததை என்ன செய்தார், வாங்கினார். அதனால் இந்த இடத்துல வாங்க, கெடுவேன் படுவேன் படுவதெல்லாம்னா பட்டால் பின்னை பயனில்லை கழினார். இப்போ அந்த இடத்துல ஸ்டாண்ட் பாயிண்ட், அதில் வந்து நீங்கள் நின்று யோசிச்சிங்கன்னா, அதுக்கு நேரடியாக பொருள் எடுத்தால் மாணிக்கவாசகருக்கு இறைவன் எதுவுமே செய்யலைன்னு ஆயிரும். கடைசியில் மாணிக்கவாசகருக்கு 2 பயம் வந்தது சார். ஒரு பயம், நாம் மோட்சம் அடைகிறோம், நிறைய பேர் மோட்சம் அடையாமல் கிடக்கிறாங்க. அதுக்காக 50வது பதிகம், 51வது பதிகம். நாம் நிறைய இடத்துல பணிவுனால செய்யலைன்னு சொல்கிறோம். நான் நான் அருளை பெறலைன்னு சொன்னால், அருள் பெறுறவனா என்ன மாற்றலைங்கிற குற்றம் யார் மேலே வரும்? கடைசியில் பார்த்தாரு, நான் வாங்கினது நான் கிடைச்சது எனக்கு கிடைச்சது எவனுக்கு கிடைக்கல போடா அப்படின்ட்டு. எனக்கு கிடைச்சது எவனுக்குமே கிடைக்கல. அப்போ யாரை கடைசியில் தான் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு? கட்டாயப்படுத்தப்பட்டார். இறைவனை பற்றிய உண்மைகளையும் தன்னை பற்றிய சொன்ன அனைத்தும் பணிவு மொழிகள் உண்மை அல்ல, பணிவு மொழிகள் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு வந்தது? இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு கிடைச்சது எவனும் கிடைக்கல. அது தன்முனைப்பில் சொன்னதில்லை. திரும்பவும் கிடைக்கலன்னா அப்போ இறைவன் அருள் செய்யலன்னு ஆயிரும். கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நான் சாதனை செய்யலை. அப்போ உங்களை சாதனை செய்ய வச்சிருக்கணுமில்ல. அப்போ சாதனை செய்ய திறமை அவனுக்கு இல்லையா?
இந்த பிரச்சனையெல்லாம் யார் மேலே வரும்னு பார்த்தாரு. நான் என்னை நானே தாழ்த்துறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மில்லதிபர்கிட்ட வேலை செய்கிறீங்க சார், வேலை செய்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க பையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகிறானுங்க, பெரிய அளவில் நாங்கள் செலவழிக்கிறது இல்லைங்க, வேலைக்கு 2 வீலரில் தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் மேலே சந்தேகம் வரும்? அதே தான் இப்போ மாணிக்க வாசகர் கடைசியில் பயந்தார். அதே தான் மாணிக்க வாசகருக்கு அந்த பயம் வந்துட்டு கடைசியில் நம்ம இப்படியே சொல்லி சாமியை ஏதாவது லோ லெவலில் போட்டுருவான். அதனால் நம்ம வந்து நம்மளை தூக்கணும்னா தான் யாரை தூக்க முடியும்? அதனால தான் தன்னை தூக்கணும். இதுதான் இந்த பதிகத்துக்கான சரியான முன்னுரை. அதை வச்சுட்டு நம்ம படித்தோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்த பகுதிக்கு அடுத்த இதுக்கு பார்க்கலாம். பண்டார சாத்திரம் வந்து பதிஞ்சிட்டிங்களா? பார்த்த வரைக்கும் அடுத்த மந்திரம் பதிய வேண்டாம், தொடங்கி விட்டுக்கோங்க. எப்பவும் பண்டார சாத்திரம் கடைசி பண்டார சாத்திரத்திலே அதுதான் கடைசி வரும். ஆமாங்க.